ஒரு 5 வயசு குழந்தை பத்தெறிகிற குடிசையில இருந்து தப்பிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே ஓடி வருது. அதை பார்த்த ஒரு அடியால் அந்த குழந்தைய திரும்ப எரியிற குடிசைக்குள்ள தூக்கி வீசுறான். 57 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கீழவெண்மணி அப்படின்ற ஊர்ல நடந்த சம்பவம் இது. 44 விவசாய தொழிலாளர்கள் சங்கம் வச்சாங்க, கூலி அதிகமா கேட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உயிரோட ஒரு குடிசைக்குள்ள வச்சு கொளுத்தி போட்டது இந்த அதிகாரம் இருக்கும். கீழவெண்மணி மட்டும் இல்ல, பக்கிங்ஹாம் கர்நாட் பண்ணையாளர்கள் சொன்னப்போ உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த கொடியை கீழே விட மாட்டோம்னு நின்ன தொழிலாளர்கள் கையில ஏந்திருந்த அதே செங்கொடியை தான் நாம இன்னைக்கு நம்ம கையில ஏந்திருக்கோம். இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் 57 வருஷத்துக்கு முன்னாடி வெண்மண்ல நடந்த ஒரு போராட்டத்துக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய தொடர்பு இருக்கதானே செய்யுது. நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க உரிமைகளுக்காக யாரு என்னன்னே தெரியாத எத்தனையோ உழைக்கும் மக்கள் உயிரை கொடுத்திருக்காங்கன்றது தானே உண்மை. அந்த உண்மையை நம்ம திரும்ப திரும்ப பேசிதானே ஆகணும். நம்ம கொடி ஏன் சிவப்பு கலர்ல இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பல தோழர்களோட உழைப்புலையும் தியாகத்திலையும் ரத்தத்திலையும் வளைஞ்சதுதான்